மாணவர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வெப் பேஜ்னா என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வெப் பேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பேஜ் என்னென்னா ஹெச்டிஎம்எல்னால் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை எந்த ஒரு வெப் ப்ரௌசர் வழியாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இதில் இந்த 2 லைனில் சொல்லியிருக்கோம். ஸோ இதை எப்படின்னா யூஆர்எல் வழியாக இந்த வெப் பேஜஸை நம்ம என்ன பண்ணலான்னா ஆக்சஸ்னால் பெற முடியும். ஓகேவா? ஸோ இது லோட் ஆயிடுச்சுன்னா யூசர் வெப் ப்ரௌசர் வழியாக இதை நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வெப் பேஜுக்கும் ஒரு யூனிக் யூஆர்எல் தனி லிங்க் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஹென்ஸ் 2 pages cannot have the same URL. ஒரே மாதிரி 2 வெப்பேஜுக்கு என்ன இருக்காது அப்படின்னா யூஆர்எல் வராது. ஸோ இந்த வெப்பேஜில் என்னென்னலாம் இருக்கும்னா டெக்ஸ்ட்டு, லிங்க்கு, டெக்ஸ்ட்டு, கிராஃபிக்ஸு, வீடியோ, இந்த மாதிரி நிறைய இது இதில் எப்படி வேணாலும் இருக்கலாம். அல்லது இதில் மிக்ஸ்டு ஃபார்மாக கூட இருக்க முடியும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் என்னென்னா லிங்க்கு, அதாவது யூஆர்எல். இது நம்ம ஒரு வெப்பேஜ். இங்கே இது அட்ரஸ் பார். இதில் டைப் பண்ணோம்னா இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஜாவா பாயிண்ட் அப்படின்னு ஒரு பேஜ். ஓகேவா? ஸோ இந்த வெப்பேஜ் என்னென்னா ஒரு வெப்சைட்டில் ஒரு பாகம். ஓகேவா? ஸோ a website contain different web pages. ஒரு வெப்சைட்டில் நிறைய வெப்பேஜ் இருக்கும். கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் வெப்சைட் அப்படின்னு சொல்கிறோம். அதான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக்கு எடுத்துட்டால் நிறைய பேஜஸ் இருக்கும். அத்தனை பேஜஸ் சேர்த்தா ஒரு புக்கு. அதே மாதிரி வெப்சைட்டுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ். ஓகேவா? ஸோ இதில் இங்கே அதை தான் சொல்லியிருக்கேன். எ வெப்சைட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் செவரல் வெப் பேஜஸ். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த பேஜஸ் ஆர் லிங்க்டு டுகெதர் வித் ஹைப்பர் லிங்க். இந்த பேஜஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா லிங்க் ஆகிருக்கும். ஹைப்பர் லிங்க்னால லிங்க் ஆகிருக்கும். எ வெப்சைட் ஹாஸ் அ யூனிக் டொமைன் நேம். ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு டொமைன் நேம் இருக்கும். ஓகேவா? சர்ச் என்ஜின்ங்கிறது நான் ஒரு ஒரு கண்டென்ட்டை நம்ம இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறக்கான ஒரு டூலு. ஓகேங்களா? இங்கே கூகுளு, யாகு, பிங்கு, இது மாதிரி நிறைய இதில் சர்ச் என்ஜின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? வெப் ப்ரௌசர் அப்படின்னா என்னென்னா இது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்நெட்டை நம்ம இன்டர்நெட் போய் இது பண்ணலாம். இதுக்கு உதாரணம் என்னென்னா கூகுள் குரோமு, மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்ப்ளோரர், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இந்த மாதிரி நிறையா வெப் ப்ரௌசர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வெப்பேஜில் 2 டைப் ஆஃப் வெப்பேஜ் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக் வெப்பேஜ், டைனமிக் வெப்பேஜ். ஸ்டாட்டிக் வெப்பேஜ் அப்படின்னா என்னென்னா கெனாட் மாடிஃபைடு ஆர் ஆல்டர்டு. ஸோ கிளைண்ட் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ ஒரு கூகுள் இருக்குன்னா கூகுளில் போய் நம்ம என்ன பண்ண முடியாது, அதோட டூடுலோ வேறு எதையுமே நம்ம மாற்ற முடியாது. அந்த மாதிரி வர்றது என்ன சொல்கிறோம்? ஸோ ஸ்டாட்டிக் வெப் பேஜ், அது ஃப்ளாட் பேஜ் ஆர் ஸ்டேஷ்னரி அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ இது HTML CSSனால கம்பைன் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் என்ன இருக்கும்னா கிளைண்ட்டு சைடு இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? டிஸ்பிளேட் இன் த கிளைண்ட் ப்ரௌசர் இன் த சேம் ஃபார்மேட். நம்ம என்ன ஃபார்மேட்டில் சர்வரில் கொடுக்குறோமோ அதே ஃபார்மேட்டில் தான் கிளைண்ட்டு சைடில் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து டைனமிக் வெப் பேஜ் அப்படின்னா திஸ் பேஜஸ் ஆர் கிரியேட்டட் யூஸிங் சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங். இதுவும் என்னென்னா சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங்னால் பண்ணியிருப்போம். இதில் என்னென்னா லாகின் பேஜஸ்ஸு, சப்மிஷன் ஃபார்மு, ஷாப்பிங் கார்ட்டு, இந்த மாதிரி வர்றது எல்லாமே என்னென்னா டைனமிக் வெப் பேஜ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இது எதில் என்ன லாங்குவேஜில் PHP, ASP.NET, JSP, இந்த மாதிரியான இதில் இதை உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கிளைண்ட் சைடு டைனமிக் வெப் பேஜ். ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தது சர்வர் சைடு டைனமிக் வெப் பேஜ். இது கிளைண்ட் சைடு. இந்த கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் வச்சு உருவாக்குறது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி அமைச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா
ஆக்சன்ஸ் எல்லாம் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது, ஆக்சன்ஸ் மவுஸு கீபோர்டு இதோட ஆக்சன்ஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட், டார்ட்டு, இந்த மாதிரி கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங்க்கு எக்ஸாம்பிள். மாணவர்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.